ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு சம்பவம், பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து பிக் பாஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு. வா, என்னையா சொல்கிறீங்க? இந்த வீக்லி டாஸ்க்கில் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்கா? ஏன் அதை வந்துட்டு இந்த 10 பேர் இருக்கும்போது சொல்லுவீங்க, இதை முன்னாடியே சொல்லியிருந்தால் நிறைய பேர் நிறைய விதமாக கேமில் பிளான் பண்ணி செம்மையாக விளாண்டுப்பாங்களேப்பா அப்படின்ற மாதிரி ஒரு செம்ம சர்ப்ரைஸான ஒரு ஜாக்பாட்டை தான் இப்போ வந்து பிக் பாஸ் கொடுத்துருக்காரு. அதாவது இந்த டால் டாஸ்க் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பற்றிட்டு இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே அவங்களோட முழு எஃபர்ட்டை கொடுக்குறாங்க. இதில் வந்து கொடுக்க முடியாமல் போனது பார்த்தீங்கன்னா ராணவன் சௌந்தர்யா தான். உடனே வந்துட்டு 2 பேர் வெளியே போயிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. அதனால தான் இந்த ப்ரொமோ 3ல் வந்துட்டு அதுக்கு ஒரு விதி விலக்கு கொடுத்து நீங்களும் உள்ள கலந்துக்கலாம், ஆனால் நீங்கள் வின் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்து அது பெரிய சண்டையாக போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் விஷால்லாம் வெளியே வந்ததுக்கப்புறமா ஒரு 10 பேர் வந்து நிற்கிறாங்க. இந்த 10 பேர் நிற்கும் போது பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு இங்கே 10 பேர் வந்து நிற்கிறீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இந்த டாஸ்க்கை வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க, அதனால் இங்கே வந்து நிற்கிறீங்க. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு நான் ஒரு சரியான ஒரு ஜாக்பாட் கொடுக்கலான்னு இருக்கேன். அப்படின்னும் எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஸோ அடுத்த வாரம் அப்படின்னும் போதே வந்துட்டு இங்கே இருக்கவங்க எல்லாருமே அப்போ அடுத்த வாரம் கேப்டன் ஆயிடுவாங்க போல இருக்குது அப்படின்னு நம்ம மைண்டில் தானே வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது கிடையாது. என்னென்னா அடுத்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸ்லேருந்தே அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ பாஸ், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கிடைக்க போகுதுன்ற மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்த இங்கே வந்துட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணாரு. எல்லோரும் செம்ம ஷாக்கு. என்னையா நடக்குது? எனக்கு தெரிஞ்சிருந்தா இது நாங்கள் பண்ணியிருப்போம்ப்பான்ற மாதிரி எல்லோரும் செம்மையாக ஷாக்காக வராங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னுமே சூடு பிடிக்கின்றதுல மாட்டுக்கிறது கிடையாது. இதை ஏன் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 10 பேர் இங்கே இருக்காங்கன்னா இதில் இருக்கவங்க எல்லாமே சூப்பரான டூப்பரான கண்டஸ்டன்ட்டாக கிடையாது. இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையாக இருக்கிறவங்க. அதனால் எப்படியாவது இதில் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஆர்ஜி ஆனந்தியாக இருந்தாலும் சரி, சத்யாவாக இருந்தாலும் சரி, ரஞ்சிதா இருந்தாலும் சரி, இன்னும் நிறைய பேர் சாச்சனாலாம் உள்ளதாக இருக்காங்க. சாச்சனா இந்த மாதிரி எல்லாருமே வந்து அங்கே வந்துட்டு மெயினாக இருக்கவங்க, அதாவது போகிற விளிம்பில் இருக்கான்னு சொல்லுவாங்க பற்றி, அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி முத்துக்குமார்னு, அதுக்கப்புறம் சௌந்தர்யா, அதுக்கப்புறம் ஜாக்லின், விஜய் விஷால், இவங்க எல்லாருமே காலி. ஸோ அதனால் எல்லோரும் இப்போ பயங்கரமாக போட்டி முனைப்போடு வந்து அதை வின் பண்ணி அந்த எவிக்ஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு பயங்கரமாக போட்டி போட போகிறாங்க. ஸோ சரியான ஒரு ஜாக்பாட்டு. ஸோ யாரெல்லாம் இதை எதிர்பார்த்தீங்கன்றத சொல்லுங்கள். நான் செம்மையாக சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.